ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி பூவிருந்த வழி வந்திருக்கோம். வைகுண்ட ஏகாதசி அதுவுமா. வாங்க ஆலயத்தை சுற்றி பார்க்கும்பொழுதே ஆலய வரலாறு பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். முக்கியமாக திருக்கட்சி நம்பிகள் அவர்களை பற்றிய கதை தான் இந்த ஆலயத்தில் நம்ம முழுமையாக பேச போகிறோம். இந்த ஆலயத்தில் 3 பெருமாளை நம்ம தரிசிக்க போகிறோம். அருள்மிகு திருக்கட்சி நம்பிகள் மற்றும் வரதராஜ பெருமாள் திருக்கோயில். கோவில் திறக்கிற நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை 6:30 மணியிலேருந்து 11:30 மணி வரையும், மாலை 4:30 மணிலேருந்து இரவு 8:30 மணி வரை. திருவிழா நேரங்களில் பார்த்திங்கன்னா டைம் மாறுபட்டிருக்கும். நீங்கள் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிளி பார்ப்பீங்க, ரொம்பவே அழகாக தெரியும் உங்களுக்கு. இதை மாதிரி பொந்துகளில் பார்த்திங்கன்னா அழகாக சின்ன சின்ன கிளிகள் கத்துற சத்தம் ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லா பொந்துகள்லேயுமே அது மாதிரி கிளிகளை நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல பார்க்குறீங்களே அந்த கிளி தான் ஆண்டாள் தாயார் கிளி. இங்கே தரிசிக்கிறது வந்திருக்கிறதா பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்ருக்கோம். சல பெருமாள் பார்க்கும்போது ஸ்ரீ வரதராஜ பெருமாள், புஷ்பவல்லி தாயார் க்ஷேத்திரம், புஷ்பபுரி க்ஷேத்திரம். அடுத்தது பார்த்திங்கன்னா 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. கிளி ரொம்ப அழகாக கத்திகிட்ருக்கு. இங்கே ஒரு கிளி கத்துது, அங்கேயே கூட ஒரு கிளியும் பார்த்திங்கன்னா சேர்த்து கத்திகிட்ருக்கு. விமானம் புண்ணியகோடி விமானம் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. திருக்கட்சி நம்பிகள் சலாதிபதி புஷ்பவல்லி தாயாரை நம்ம போய் வணங்கலாம் வாங்க. கிளியும் கிளம்பிருச்சு. திருக்கட்சி நம்பிகள் மற்றும் வரதராஜ பெருமாள் ஆலயம். ஸோ நம்ம உள்ள கோவிலுக்குள்ளே சுற்றி வரும்போது இன்னும் அந்த கோவில் வரலாறை முழுமையாக பார்க்கலாம். ஸ்ரீ வரதராஜ பெருமாளை நம்ம தரிசிக்கிறதுக்கு முன்னே உள்ளே நுழைஞ்ச உடனே முதன்மையாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதி. இந்த இடத்துல நம்ம ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதியை பார்க்குறோம். அடுத்தபடி தான் அப்படியே நடந்து வந்தோன்னா இங்கே மண்டபம் இருக்குது, அலங்கார மண்டபம் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அடுத்தபடி நம்ம உள்ளே போகும்பொழுது தூணில் பார்த்திங்கன்னா நம்ம நரசிங்க பெருமாளை பார்க்குறோம். தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னுவாங்க. அது மாதிரி நம்ம தூணில் வந்து இப்போ நரசிங்க பெருமாளை தரிசிக்கிறோம். அடுத்தபடி ஆண்டாள் தாயார் சன்னதி. இங்கே உள்ளே வந்தோன்னா ஆண்டாள் தாயார் சன்னதி, ஸ்ரீனிவாச பெருமாள் தரிசிக்கிறோம். அடுத்தது ஆண்டாள் தாயார் சன்னதி. இங்கே ஒவ்வொரு தூண்லேயும் சிற்பங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது ஒவ்வொரு தூண்லேயுமே பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது சிற்பங்கள். ஸ்ரீரங்கநாதர் படுத்துட்ருக்கார், ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட ரொம்பவே அழகாக இருக்குது. ஒவ்வொரு தூணுமே நம்ம பார்த்து பார்த்து ரசிக்கலாம். அது மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் அந்த அன்னப்பறவையோட வாயை பார்த்திங்கன்னா அகலமாக விரிப்பாங்க. கிருஷ்ணரை அழிக்கிறதுக்காக ஒரு அரக்கன் அன்னப்பறவையோட வடிவில் வருவார். அதை தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அன்னப்பறவை தெரியும். அது வாயை அகலமாக அப்படியே விரித்து அதை சம்ஹாரம் பண்ணுறார். ஒவ்வொரு அசுரரையும் சம்ஹாரம் பண்ணுறதான் ஒவ்வொரு தூணில் பார்க்குறோம். இங்கே நம்ம காளிங்க நர்தனம் பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு தூண்லேயுமே நம்ம முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு தசாவதாரத்தில் இருக்க எல்லா பெருமாளையும் பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம காளிங்க நர்தன கிருஷ்ணரை பார்க்குறோம். அடுத்ததாங்க வேங்கடமுடையான் பார்க்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லக்ஷ்மி வராகர். அடுத்தபடி நம்ம பார்க்குறது இங்கே பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம ஆமை வடிவில் பார்க்குறோம். ஸோ எல்லா ஒரு அவதாரங்களையும் இந்த இடத்துல நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். எல்லா தூண்லேயுமே பார்த்திங்கன்னா கிருஷ்ணரை தான் மையப்படுத்தி நிறைய சிலைகள் இருக்குது. இங்கே இருக்க பெருமாள் சிலை பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது.
இந்த சிலையிலையும் கிருஷ்ணர் இருக்கார், அந்த சிலையில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் இருக்கார், அங்கேயும் கிருஷ்ணர் இருக்கார். நிறைய கிருஷ்ணர் இருக்குது. மற்றபடி தசாவதார மூர்த்திகள் பார்க்குறோம். சரி, வாங்க நம்ம போயிட்டு ஆண்டாள் தாயார் சன்னதியை போயிட்டு தரிசிப்போம். அற்புதமாக பார்த்திங்கன்னா அலங்காரம் செய்திருக்காங்க. தரிசிச்சுட்டு நம்ம அடுத்த ஆலயத்துக்கு போகலாம். ஸ்ரீனிவாச பெருமாள் ஆண்டாள் தாயார் சன்னதி பார்த்துட்டு நம்ம வரும்பொழுது இங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அரச மரம், அடுத்தது வேப்ப மரம் சேர்ந்தா மாதிரி இருக்குது. பக்தர்கள் செல்கிறதுக்காக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கட்டை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இந்த வரிசையில் தான் மக்கள் எல்லாம் உள்ளே போயிட்டு சுவாமியை தரிசிக்கிறாங்க. நம்ம போயிட்டு அரச மரம், வேப்ப மரம் 2 மரம் சேர்ந்துருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே நாம் சுவாமியை தரிசிக்கிறோம். காளிங்க நர்த்தன கிருஷ்ணர், அவரை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். காலில் பார்த்திங்கன்னா வச்சுருக்காரு, அந்த வால் அப்படி தூக்கி வச்சிட்ருக்காரு. காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இந்த மரத்துக்கு நம்ம இங்கே கிருஷ்ணரை இந்த மாதிரி ஒரு ஸ்வரூபத்தில் பார்க்குறது ரொம்பவே அமைதியாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி காலை பொழுதில் இல்லை மாலை பொழுதில் வரீங்கன்னும் போது ரொம்பவே அமைதியாக இருக்கும். தோட்டம் நந்தவனம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கோவிலுக்கு பின்புறத்தில் பக்கத்தில் இருக்கும். ஆனால் கோவிலுக்குள்ளேயே வந்து இந்த இடத்துல நந்தவனம் அமைச்சிருக்காங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்குது. திருக்கட்சி நம்பிகள் இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அழகாக ஆழ்வார்களோட சிலைகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம உள்ளே போயிட்டு வரதராஜ பெருமாளை தரிசிக்கலாம். பதினோராம் நூற்றாண்டில் தான் இந்த கோவில் பார்த்திங்கன்னா கட்டப்பட்டிருக்கு. திருக்கட்சி நம்பிகள் அவர் வந்து ராமானுஜர் இருக்கார் பாருங்கள், அவரோட குரு. அவர் அவதரித்த ஸ்தலமாக இந்த இடம் கருதப்படுது. இங்கே உள்ள நிறைய நந்தவனங்கள்லாம் இருக்குது பாரு. இங்கே இருக்கிற அந்த நந்தவனத்துலேருந்து மலர்கள் தொடுத்து காஞ்சியில் இருக்க வரதராஜ பெருமாளுக்கு கொண்டு போவார். அடுத்தபடி அவருக்கு வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்தில் பார்க்குறோம் பாருங்கள், அவருக்கு பார்த்திங்கன்னா விசிறி சேவையும் செய்வார். எதுக்கு அவருக்கு விசிறி சேவை செய்கிறார் அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். விசிறி சேவை செய்கிறதுக்காக முதல்ல பார்த்திங்கன்னா திருக்கட்சி நம்பிகள் இந்த ஊர்லேருந்து கிளம்பி அவர் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறார். அப்படி ஸ்ரீரங்கத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்க பெருமாள் சொல்கிறார், நானே காவிரி கரை ஓரத்தில் இருக்கிறேன், அதனால் எனக்கு ரொம்பவே குளிருது, எனக்கு விசிறி சேவை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே அங்கேருந்து கிளம்பி என்ன பண்ணுறாரு, சரி நம்ம வேங்கடமுடையான் திருப்பதியில் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு அங்கே போய் அவருக்கு விசிறி சேவை செய்யலாம் திருக்கட்சி நம்பிகள் யோசிக்கிறார். அதன்படி பார்த்திங்கன்னா அங்கே கிளம்பி போகிறார். இங்கே கோவிலில் பார்த்திங்கன்னா தோட்டத்துலேயே நிறைய துளசிகள் வச்சுருக்காங்க. இங்கே பூஜைகளுக்கான துளசி எல்லாமே இங்கேருந்தே எடுத்து தான் சுவாமிக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மாலைகள் செய்கிறதுக்கோ சரி எல்லாத்துக்குமே இங்கேருந்தே பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் பார்க்குறது எல்லாமே துளசிகள் தான். ஸோ திருக்கட்சி நம்பிகள் முதன்மையாக அவர் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அவர் எனக்கு ஏற்கனவே காவேரி ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கிறதால ரொம்ப குளிராகவே இருக்குது, அதனால் நான் வேண்டாம் விசிறி சேவைன்னிட்டார். வேங்கடமுடையான் ஆலயத்துக்கு போனால் அவரும் நான் மலை மேலே இருக்கேன், எனக்கு குளிருது, அதனால் எனக்கு விசிறி சேவை வேண்டான்னிட்டார். உடனே திருக்கட்சி நம்பிகள் என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி நம்ம என்ன பண்ணுவோம், வரதராஜ பெருமாள் இருக்கார்ல அவர்கிட்ட போயிட்டு விசிறி சேவை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு விசிறி சேவை செய்ய வரதராஜ பெருமாள் கிட்ட போகிறார். பிரம்மாவோட அந்த யாகத்திலேருந்து வந்ததால் ரொம்பவே வெப்பமாக இருந்தார் வரதராஜ பெருமாள். அதனால் திருக்கட்சி நம்பிகளோட அந்த விசிறி சேவையை பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிறாரு. இதன் காரணமாக இங்கே பூந்தமல்லியில் பிறந்த திருக்கட்சி நம்பிகள் இங்கேருந்து காலை பொழுதில் மலர்களை கட்டி எடுத்துகிட்டு விசிறி சேவை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவர் அந்த காஞ்சிபுரத்துக்கு கிளம்புவார் வரதராஜ பெருமாளுக்கு விசிறி சேவை செய்கிறதுக்காக. இதை மாதிரி டெய்லி போயிட்டு வரும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவர் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு உணரல. காஞ்சியில் இருக்க வரதராஜ பெருமாள் தான் நம்மளோட பக்தர் இவ்வளோ தூரம் வராரே, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், பூவிருந்தவல்லி இங்கே நம்ம அமையலான்னு சொல்லிட்டு
காஞ்சியில் இருக்க வரதர் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து குடிக்கொள்கிறார் ஒரு பக்தருக்காக அப்படின்னும் சொல்லலாம். அதனால தான் சொல்லுவாங்க, நம்ம மனம் உருகி நம்ம வணங்குறோம் பொழுது கண்டிப்பாக இறைவன் பார்த்திங்கன்னா நம்மளோட இருப்பார். இதுக்கு தான் சொல்லுவாங்க குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில்னு சொல்லிட்டு. திருக்கட்சி நம்பிகளோட அந்த பாசத்தில் பார்த்திங்கன்னா வரதராஜ பெருமாளே இங்கே வந்து அமர்ந்திருக்கார். இவர் முதல்ல விசிறி சேவை செய்கிறதுக்கு ஸ்ரீரங்கம் போயிட்டு அவர் கேட்டார். அவர் வேண்டாம் அப்படின்னதால இங்கே ஸ்ரீரங்கநாதரும் இருக்கார். அதே மாதிரி உள்ள நம்ம வேங்கடமுடையான் ஆலயத்தையும் பார்க்க முடியும். அப்புறம் விசிறி சேவை செய்கிறதுக்காக காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே வந்த வரதராஜ பெருமாளையும் பார்க்கலாம். 3 பெருமாளையும் நம்ம தரிசிக்கிற இடம்தான் இந்த பூவிருந்தவல்லி. அந்த ஒரு சிறப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வரும்போது ஸ்ரீனிவாச பெருமாள் பார்ப்போம். அடுத்தபடி வேங்கடமுடையான் திருப்பதியில் இருக்க பெருமாளையும் பார்ப்போம். முக்கியமாக நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்க பெருமாள், வேங்கடமுடையான், வரதராஜ பெருமாள் 3 பெருமாளையும் தரிசிக்கிற பெருமை இந்த ஆலயத்துக்கு தான் இருக்குது. கண்டிப்பாக பூந்தமல்லி நீங்கள் வரீங்கன்னும் பொழுது பூவிருந்த வள்ளி, பூவில் பூத்த வள்ளி அப்படின்வாங்க. மல்லிகைப்பூ, அந்த பூவை வச்சு நம்ம தாயாரை வணங்கும் பொழுது வேண்டிய வரங்கள் கொடுப்பாங்க. அதுதான் ஒரு தனி சிறப்பு. வாங்க நம்ம ஆலயம் திறக்க போது உள்ளே போயிட்டு சுவாமியை தரிசிக்கலாம். அந்த இடத்துல பார்க்குறது பூவிருந்த வள்ளி தாயார் சன்னதி, ஆலவந்தார் சன்னதி எல்லாம் வரிசையில் அமர்ந்திருக்காங்க. கோவில் திறந்த உடனே நம்ம சுவாமியை பார்க்க வேண்டியதுதான். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு காலையிலேயே பார்த்திங்கன்னா ஆலய கதவுகள் ரொம்ப அற்புதமாக அலங்காரம் செய்து திறந்து இருக்காங்க. மாலை பொழுதுலேயும் நிறைய பக்தர்கள் வந்தாங்க. நாங்கள் 4 மணிக்கு வந்து இங்கே லைனில் நின்னா மழை பார்த்திங்கன்னா அப்படி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ 4:30 மணிக்கு கதவை திறக்கிறாங்க. இதுக்காக எல்லா பக்தர்களும் இப்போ வெளியில் நின்றுட்டுருக்கோம். இந்த வாயில் கதவு வழியாக நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம். இந்த பூ அலங்காரங்கள் எல்லாமே வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ரொம்ப சிறப்பாக செய்திருந்தாங்க. ஆலயத்துக்கு உள்ளே போய் நம்ம பார்க்குறோன்னு போது முதன்மையாக படுத்துட்ருக்க மாதிரி ஸ்ரீரங்க பெருமாள், நம்ம எப்படி ஸ்ரீரங்க பெருமாளை பார்க்குறோமோ அதே மாதிரி ஸ்ரீதேவி பூதேவி தாயார் நடுவில் பார்த்திங்கன்னா பிரம்மன் தொப்பில் கொடியிலேருந்து வரா மாதிரி நம்ம ஸ்ரீரங்கத்தில் பார்க்குற மாதிரி ரொம்பவே அற்புதமாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கோபுரம் வரதராஜ பெருமாள், அவரை தான் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தபடி தரிசிக்கிறோம். முதன்மையாக நம்ம ஆலயத்துக்குள்ளே வரும்போதே ஸ்ரீனிவாச பெருமாளை பார்க்குறோம். இப்போ நம்ம ஆலயத்தை சுற்றி வந்த பிறகு மழை பார்த்திங்கன்னா இன்னும் நிற்கவே இல்லை. ரொம்பவே அமைதியாக இருந்தது இந்த ஆலயம், அற்புதமாகவும் இருந்தது. இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு நிறைய பக்தர்கள் காலை பொழுதுலேயே வந்துட்டு போனதால் மாலை பொழுதில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாகவே இருந்தது. கண்டிப்பாக நம்ம வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறக்கிறாங்கன்னும் பொழுது அன்னைக்கே கூட்டத்தில் நம்ம போகணும் அப்படின்னு இல்லை, மாலை பொழுதில் போகலாம். அதை தொடர்ந்து வரக்கூடிய 7 நாட்கள் அதை மாதிரி போய் தரிசிக்கிறதும் ரொம்பவே சிறப்பானது. இன்றைக்கி பார்த்த இந்த பூவிருந்த வள்ளி இந்த ஆலயத்தோட வரலாறு உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். அடுத்து வர பதிவுகளில் இன்னும் பல ஆலயங்களோட வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னும் பொழுது மறக்காமல் விஜய் தியாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஆலய பதிவுகள் 500க்கும் மேற்பட்டு பதிவிட்டிருக்கேன். ஆண்கள் செய்கிற ட்ராவல் விலாக் ஊக்கப்படுத்துகிறீங்க, பெண்கள் செய்கிற ட்ராவல் விலாக் ஊக்கப்படுத்தணும் போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். இங்கே நம்ம 3 பெருமாளையும் ஒரு இடத்துல தரிசிக்கிறது வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு கொடுப்பனைன்னு சொல்லலாம். திருப்பதிக்கு போகணும், காஞ்சிபுரம் போகணும், ஸ்ரீரங்கம் போகணும் அப்படின்னு இல்லை, அந்த 3 ஊர்களுக்கும் போயிட்டு வந்த பலன் பார்த்திங்கன்னா இங்கே பூந்தமல்லியில் வந்து நம்ம தரிசிக்கும் போது கிடைக்குது என்பது ரொம்பவே சிறப்பானது. பூவிருந்தவல்லியில் முக்கியமான ஒரு நிகழ்வுன்னு பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தில் 3 கருட சேவை நடைபெறும். 3 கருட சேவை அப்படின்னும் பொழுது பல ஆலயங்களில் நம்ம ஒரு கருட சேவை தான் பார்ப்போம். இந்த ஆலயத்தில் மட்டும்தான் ஸ்ரீனிவாச பெருமாள், வரதராஜ பெருமாள், அடுத்தது பார்த்திங்கன்னா ரங்கநாத பெருமாள் அப்படின்ட்டு நம்ம எல்லா பெருமாளையும் இந்த இடத்துல கருட சேவையில் தரிசிக்கிறது காண கண்கோடி வேண்டும்னே சொல்லலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பங்குனி மாதத்தில் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். 3 பெருமாளுமே பார்த்திங்கன்னா நம்ம திருக்கட்சி நம்பிக்கை சூரியன்லேருந்து வந்து காட்சி கொடுக்குறாங்க. இங்கே இருக்க வரதராஜ பெருமாள்
பின்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூரிய பிறை மாதிரி தெரியும். சூரிய பிறை சந்திர பிறை நம்ம பெருமாள் வீதி உலா வரும்போது தான் பார்ப்போம். இந்த ஆலயத்தில் வரதராஜ பெருமாள் பின்புறம் சூரிய பிறையோடவே காணப்படுவார். அது ஒரு தனி சிறப்புன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஆலயத்தில் இன்னும் பல தனி சிறப்புகள் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்களோட நான் பதிவிட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை கண்டிப்பாக இந்த பூந்தமல்லியை பற்றிய தகவல்களை இந்த கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இது இன்னும் பல பக்தர்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தை பற்றி அறியறதுக்கு உதவும். பங்குனி மாதத்தில் இங்கே வரதராஜ பெருமாள், ஸ்ரீனிவாச பெருமாள், அடுத்தபடி நம்ம ரங்கநாத பெருமாள் எவ்வளோ உற்சவங்கள் எல்லாம் நடைபெறுதோ அதே மாதிரி திருக்கட்சி நம்பி அவர்களுக்கான அந்த பூஜைகளும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக நடைபெறும். கண்டிப்பாக இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய விசேஷ நிகழ்ச்சிகள் அப்படின்னும் பொழுது 3 கருட சேவை. அந்த 3 கருட சேவையும் பங்குனி மாதத்தில் பார்க்க தவறாதீங்க. இந்த ஆலயத்தை தரிசித்ததாகட்டும், இங்கே இருக்க 3 பெருமாளையும் ஒரே நேரத்தில் பார்த்தது மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ஏகாதசி அன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறோன்னும் போது இன்னுமே தனி சிறப்பு. இந்த ஆலயத்தை பார்த்துட்டு நாங்கள் அடுத்த ஒரு ஆலயத்துக்கு கிளம்பிட்டோம். அடுத்த ஒரு ஆலயம் என்ன அதை தெரிஞ்சுக்கணுன்னும் பொழுது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஆலயத்தில் அந்த ஆலயத்தோட வரலாறு என்ன அதோடு நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.